வெல்கம் லேர்ன் டு ஒன் சேனலில் இருந்து பிரவீன் பேசுகிறேன். நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்க்கு தேவையான நாலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட் 6/9/2023 மூமெண்ட் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்ப்போம். அண்ட் இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் என்னோடய ப்ரெடிக்ஷன் படி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ரெசிஸ்டன்ட் லெவலாக 19,585 எடுத்திருக்கேன் அண்ட் சப்போர்ட் லெவலாக 19,546 எடுத்திருக்கேன். ஸோ இதில் நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி 19,550 கால் ஆப்ஷன் எடுக்கலாம் நாளைக்கு. அண்டு சப்போர்ட் லெவல் பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி 19,600 புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்டு இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் லெவல் பிரேக் ஆகிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவல் வரைக்குமே ரீச் ஆச்சு. அண்டு மார்க்கெட் நமக்கு இன்னும் பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அண்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட ஒன் டே ட்ரெண்ட் லைன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக ரீடெஸ்ட் ஆகிட்டுருக்க ஜோன்ஸை வச்சு நான் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நம்ம மேலே ட்ராப் பண்ணியிருந்த கன்சால்டேஷன் ஜோனில் இப்போ போயிட்டு நின்றுட்டுருக்கு. ஸோ நமக்கு இது இன்னுமே நமக்கு ஹை ட்ரெண்டில் மூவ் ஆகணும்னா நமக்கு சின்னதாக ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ரீடெஸ்ட் ஜோனில் தான் நம்ம ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுக்கு. ஸோ திரும்பி இது கீழே இறங்கிட்டு முன்னே ரீச் ஆகணும். அப்படின்னா நம்ம வரைஞ்சிருக்க ஜோனுக்குள்ளே ஒரு 2 days கன்சால்டேட் ஆகிட்டு மேலே போகணும். ஏன்னா G20 இருக்கிறதுனால நமக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் கண்டிப்பாக இவங்க வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் எப்போ அது கம்ப்ளீட் ஆகுதோ அதுலேருந்து நமக்கு கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறப்ப கொஞ்சம் கான்ஷியஸாகவே ட்ரேட் எடுங்க இந்த வீக் ஃபுல்லாகவே. ஏன்னா நாளைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. வால்டிலிட்டி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அண்டு நாளைக்கான ட்ரேடிங் டே கண்டிப்பாக எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல் டேவாக இருக்கட்டும். அண்டு லேர்ன் டு ஒன் சேனல்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் அண்ட் நாலேஜபிளாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.